திருநறையூர் நம்பியினிடத்திலே ஆகிவிட்டிருக்கிறது. அது சடங்காக மாத்திரம்தான், குமுதவல்லியாரை திருமணம் புரிந்து கொள்ள மாத்திரம்தான் அது நடந்திருக்கிறது. ஆனால் இவ்விடத்திலோ வெண்ணில் மந்திரத்தை அர்த்தபூர்வகமாக அதனை காட்டி அதற்கு மேற்பட அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தினுடைய முடிந்த நிலை எது என்று கேட்டால் அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரம் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலை, அதாவது கோயில்களிலே எம்பெருமான் ஒரு விக்கிரக பரிகரம் பண்ணிக்கொண்டு உரு எடுத்துக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறானே, அப்படி விக்கிரக பரிகிரகத்தோடே இருக்கக்கூடிய நிலைதான் அர்ச்சாவதாரம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சரணாகதி பண்ண வேண்டியதும் அர்ச்சாவதாரம் தான், தன்னை கடைத்தேத்துவதும் அர்ச்சாவதாரம் தான், தன்னுடைய அனுபவத்துக்கு விஷயமும் அர்ச்சாவதாரம் தான். உகந்தருளின நிலங்களிலே பிராவண்யம் என்று காட்டுகிறார்கள். பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே என்னும்படியான நிலை. அந்த அர்ச்சாவதாரத்தை பகவான் திருமந்திரத்துக்கு அர்த்தமாக தான் காட்டிக் கொடுக்க நன்னரு ஞானம் தலை கொண்டார். மிக விலட்சணமான ஞானம். அதனாலே அடுத்த க்ஷணம் பாசுரம் பாடத் தொடங்கிவிட்டிருக்கக்கூடிய நிலை. இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இந்த தேகம் எப்படி இருக்கிறது, ஆத்மா எப்படி இருக்கிறது என்கிற உணர்வில்லாமல் தேகமே ஆத்மா என்கிற எண்ணத்தோடே தேகாத்மாபிமானியாக, அதனாலே அதிசயித்த அகங்கார பூதனாக, அதனாலே விஷயாந்தர பிராவண்யம், பகவானை விட்டு மற்ற இடங்களிலே மற்ற விஷயங்களிலே ஆசை, இத்துடன் கூடினவனாக இருந்தேன். அதெல்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? வாடினேன். ஆனால் இன்று என்ன பண்ணினேன் தெரியுமா? நாடினேன். பாசுரம் பாடுகிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயண நாமத்தை தான் கண்டுகொண்டார். இந்த வேதராஜபுரத்திலே அமைந்துள்ள திருவரசின் அடியிலே தான் அர்ச்சாவதாரமாய் கோவில் கொண்டு விளங்கும் திவ்ய தேசங்களில் காட்சி தரும் வடிவழகை காட்டி ஆழ்வாருக்கும் அருள் செய்தார் அமுதன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. திருவரங்க நகரினிலே ஸ்ரீரங்கநாயகியுடனே திகழும் ஸ்ரீரங்கநாதனே நாராயணா. நமோ நாராயணா. திருவுரையூர் தலத்தினிலே வாசலட்சுமி தாயுடன் உறையும் அழகிய மணவாளனே நாராயணா. நமோ நாராயணா. திருப்புள்ளம்பூதங்குடியில் பொற்றாமரையாளுடனே புகழருளும் வல்வில் ராமனே நாராயணா. திருப்பேர் நகரினிலே இந்திராதேவியுடன் வாழ் அப்ப கூட பெருமாளே நாராயணா. நமோ நாராயணா. நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. திருக்கல்யாண திருக்கோலத்திலே எழுந்தருளிய எம்பெருமானை வழிப்பறி செய்து திரு அஷ்டாட்சர மந்திரம் மூலம் ஞானம் பெற்ற திருமங்கையாழ்வார் தன் தவறை உணர்ந்து தன்னுடைய பெரிய திருமொழி முதல் பாசுரத்திலே வாடி வருந்தி ஓடி திரிந்து பின்பு எம்பெருமானை நாடி கண்டு கொண்ட நலம் தரும் சொல்லே நாராயணா என்னும் நாமம். இந்த திரு அஷ்டாட்சர மந்திரத்தை
ஞானம் அனுஷ்டானம் கொண்ட நல்ல குருவின் மூலம் உபதேசம் பெற்றால் என்ன கிடைக்கும்? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயண நாமத்தைத்தான் எப்படிப்பட்டது என்று காட்டுகிறார் என்னால், இது தரும் பலன்கள். பெற்ற தாய் என்பது காயத்ரி மகாமந்திரம். அந்த காயத்ரி மகாமந்திரத்தை விட நன்மையை செய்யக்கூடியது, பெருமையை தரக்கூடியது, நமக்கு ஆத்மாவுக்குண்டானதான சகல க்ஷேமத்தையும் தரக்கூடியது நாராயணா என்னும் நாமம். அதனால் தான் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று காட்டுகிறார். நம்மை சரீரத்தை பிறப்பித்த தாயை விட திருமந்திரம் பெருமையை சேர்க்கும் என்பதை விட நமக்கு காயத்ரி மகாமந்திரம் இருக்கிறதே, காயத்ரீம் சந்தசாம் மாதா என்று சொல்லுகிறார்கள். சந்தசாம் மாதாவா அமைந்திருக்கக்கூடிய, அதை விட பெருமை தரக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை தான் பெற்றிருக்கிறார். கேட்கிறபடி கேட்டால், சொல்லுகிறபடி சொல்லுவோம் என்னும்படியான நிலையிலே மடியொதுக்கி மனமடிக்கி இருக்கக்கூடிய அற்புதமான நிலை. கையிலே அனைத்த வேலும் தொழுத கையுமாக மந்திரோபதேசம் பெற்றிருக்கிறார். நாம் அந்த திருமேனியை சேவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலை. அற்புதமான திருவுருவத்தோட திருமங்கையாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அவ்வாறு நலம் தரும் சொல்லை கேட்ட திருமங்கை ஆழ்வாரும் வேதத்தின் ஸ்வரூபமாய் விளங்கும் கருடன் மீது எழுந்தருளியிருக்கும் வேதராஜனை, அமிர்தவல்லி நாயகனை, கல்யாண ரங்கனை, வயலாளி மணவாளனை தன்னுடைய ஆடல்மா குதிரையில் அமர்ந்தவாறு வலம் வந்து நிற்கிறார். அடியவர்கள் பெரிய திருமொழியின் முதல் 10 பாசுரங்களை வயலாளி மணவாளன் திருமுன்பு ஓத, அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே ஆழ்வாரும் எம்பெருமானை வலம் வருகிறார். ஆழ்வார்களைப் போல் அல்லாமல் திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருநகரி திவ்ய தேசமோ திருமண்டங்குடி போல் ஓர் சிறிய கிராமம். ஆனால் ஆழ்வாருக்கு இங்கு நடக்கும் வைபவங்கள் சொல்லி மாளாது. தமருகந்த உற்சவம் என்றால் அது கார்த்திகையில் கார்த்திகை நாள். தானான உற்சவம் என்றால் அது வேடுபரி உற்சவம். அந்த விமரிசையான உற்சவத்திலே வேதராஜனுடன் திருமணங்கொல்லையிலிருந்து புறப்பட்டு திருவீதிகள் வழியே திருக்கோவிலுக்கு திரும்புகிறார் திருமங்கையாழ்வார். திருநகரி கிராமத்தார்கள் தங்கள் இல்லத்திற்கு வருகை தரும் திருநகரி நாயகர்களை பட்டு சாற்றி வழிபடுகிறார்கள். பக்தியினால் ஞானம் பெற்ற ஆழ்வாரின் குதூகலத்தை திருக்கோவில் திருமுன்பு ஏசல் வைபவமாக தரிசிக்கிறோம். நாரணன் தன் நாமத்தை நானிலத்தோர் அறிந்திடவே நாரணன் தன் நாம
நாமத்தை நானிலத்தோர் அறிந்திடவே நலம் தரும் சொல்லை கண்டு ஆழ்வாரின் பெருமை என்ன, நலம் தரும் சொல்லை கண்டு ஆழ்வாரின் பெருமை என்ன. இந்த திருமங்கையாழ்வாரை வழிபடவே நாம் பகவத் பக்தியை பூர்ணமாக பெற்று எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறலாம். அந்த திருமங்கையாழ்வார் திருவடித்தாமரைகள் வாழி வாழி வாழி. அந்த திருமங்கையாழ்வாருக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாழி 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 என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான அனுபவத்தை நமக்கு தந்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய ஆழ்வார்கள் தரிசன நிர்வாகிகள் அவர்களுக்கெல்லாமும் பல்லாண்டு பாடுகிறோம். மங்கை மன்னன் நாராயணா என்னும் நாமத்தால் நல்லருள் பெற்ற வைபவமே தானான உற்சவம். அதைப்போல தனக்குகந்த உற்சவமாக மங்களாசாசன உற்சவத்துடன் மஞ்சள் குழி திருமஞ்சனம் காணும் மங்கை மன்னனை இனி மனமுவந்து தரிசிப்போம்.